கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு ஆண்டாள் பாடினதை எடுத்து வாராது இருப்பானோ என்று பாடுகிற போது குத்து விளக்கரிய என்று பாடிய கவியரசர் ஆண்டாளுக்கும் அவருக்கும் ஆண்டாளுடைய வாழ்க்கையை 100 பக்கம் 200 பக்கம் 1000 பக்கம் எழுதுகிற போது கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லா கல்யாணம் வேண்டாள் அப்படின்னு ஒரே வரியில் சொன்ன ஒப்பற்ற மனிதர் கவியரசர். எத்தனையோ ரசிகர்கள் அப்படி ஒரு பாடலை ஒரு சொல்லில் ஒரு வார்த்தையில் அந்த வாழ்க்கையை முழுவதுமாக சொல்லக்கூடிய திறமை யாருக்குமே சொல்ல முடியாது. கவியரசர் இந்தந்த நேரத்தில் எழுதினால் மதுரை இவர் சொல்கிறார், எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இந்த பாடல் எழுதுகிற போது எப்படி எழுதுவார் கவியரசர்னு சொன்னால் சிவத்திலிருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது, ஏதோ பென்சிலிருந்து வார்த்தை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். எம்எஸ்வி அவர்கள் பாடினார், இருக்கிற போதே பல காரணங்களை கொண்டாடிய அற்புதமான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட அவருடைய மகன் காந்தி கண்ணதாசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிகவும் சிறப்பு. அதுவும் மார்கழி மாதத்திலே ஆண்டாள் இருக்கிற இந்த நாளிலே வந்திருப்பது சிறப்பு. அது மாதிரி இப்போது சிறப்புரை தொடங்க இருக்கிறது. முதலிலே இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய புது கவிதைங்கிறதே வித்தியாசமாக இருக்கும். அதில் மரபு கவிதைகள் இருக்கிற நேரத்தில் புது கவிதை அப்படிங்கிற ஒரு புதிய பாணி அப்படிங்கிற போது ஒரு 10 வரி 15 வரி சொல்லக்கூடியதில் 3 வரியில் தன் வாழ்க்கையை சொல்லக்கூடிய மகத்துவமான ஒரு கவிஞர். அது என்னவோ நம்மளை செய்யும். அப்படிப்பட்ட புது கவிதையை செய்த பல பேர், மேத்தா இருந்தார், அது மாதிரி பல பேர்கள் இருக்கிற போது அந்த வரிசையிலே ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் நம்முடைய கலாப்பிரியா அவர்கள். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து சோமசுந்தரம்னு பேர் இருந்தாலும் கூட கலைக்காக தன்னை பிரியம் இருப்பதனாலே தன்னை கலாப்பிரியா என்று உருவகப்படுத்தி கொண்டு இப்போ தான் அவங்களுக்கு 80வது விழா நடந்து மிக அருமையான ஒரு மலர் வெளியிட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவிஞர்கள் எல்லா எழுத்தாளர்களும் அவங்க வீட்டு விழாவுக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார் குடும்பத்தோடு. அவர்களை சிறப்பு என்றால் ராஜாராம் தான் நான் இங்கே வர வேண்டும் என்று மிகவும் என்னை வற்புறுத்தி அழைத்து வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துப்புட்டர் அவர்களும் மற்ற ஏனைய உறுப்பினர் அவர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக நான் எழுதுகிற அளவுக்கு நான் பேசுகிறவன் இல்லை. அதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிக்கணும். நான் ஒரு 50 புக்கு எழுதியிருக்கேன், நிறைய கூட்டங்கள் போயிருக்கிறேன். ஆனால் நான் பேசுகிறது அவ்வளோ சிறப்பான பேச்சாளர்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய பேச்சு இந்த கண்ணதாசன் கழகம் வைத்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் கண்ணதாசன் விருது 2012 எனக்கு கொடுத்தார்கள். என்னுடைய எழுத்துக்காக நான் கிடைத்த மிகச்சிறந்த அங்கீகாரமாக இந்த 2ஐயுமே நான் கருதுகிறேன். அன்பார்ந்த நூலகம் 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதை விட கன்னிமாரா லைப்ரரியை விட இது முக்கியமானது. ஆனால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட சில குறிப்பிட்டார்கள், கன்னிமாரா நூல் நிலையம் ஒரு ஸ்டேட் கேபிட்டலில் இருக்குது, அது கவர்னர் ஆர்வம் எடுத்து செஞ்சார். இது இங்கே உள்ள மக்கள் ஆர்வம் எடுத்து இந்த பெரிய நூலகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 1,00,000 புக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறாங்க. 1,00,000 புக்கு உள்ள ஒரு லைப்ரரி இங்கே நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம பகுதியில் இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 1,00,000 புக்கு பக்கத்தில் அடுக்கி வச்சா கிட்டத்தட்ட 18 மைல் நீளத்துக்கு வரும். கிட்டத்தட்ட ராஜபாளையம் தாண்டியே போயிடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையான கலெக்ஷன் தொகுப்புகள் இங்கே இருக்குது. நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் 1948 பொது நூலக சட்டம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பொது நூலக சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. அதற்கும் மூத்தது நம்முடைய பெலிங்டன் நூலகம். அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன் சொல்லுவார், ஒரு ஊருக்கு சென்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் என்பது அந்த ஊரின் நூலகம் எங்கே உள்ளது என்றுதான் நான் விசாரிக்க வேண்டும் என்பார். ஆனால் நம்ம அப்படி கேட்குறோமான்னு தெரியல. இந்த ஊரில் உள்ள ஹோட்டல் என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். நம்ம போனால் ஒரு ஊரில் எந்த ஹோட்டல், ஆனால் அவர் ஐன்ஸ்டீன், அதனால அவர் ஐன்ஸ்டீனாக இருக்கார், அறிவியல் மேதையாக இருக்கார். அவர் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி நூலகத்தின் மேலே மதிப்பு கொண்டவர் ஐன்ஸ்டீன். போயில்லா ஊரில் குடியிருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் அது முதுமொழி, பழைய மொழி. அது புதுமொழி என்னன்னா, லைப்ரரி நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய புதுமொழியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழக அரசு கூட ஊருக்கு லைப்ரரி ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுபோக மிகச் சிறப்பான வகையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக சென்னையிலே
அதுக்கு முன்பாகவே கலைஞர் இருக்கையிலேயே அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆரம்பித்து விட்டார். அவர் பெயரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் பெரியார் நூலகம் ஆரம்பிக்கிறார்கள். திருநெல்வேலியிலே காயமில்லன் பெயரிலே நூலகம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி நூல்களும் நூலகம் ஆரம்பிப்பதற்கெல்லாமே முன்னோட்டமாக இருக்கிறது நம்முடைய பெனிங்டன் நூலகம் என்றால் அது வியப்பு ஒன்றும் இல்லை. சூடி கொடித்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் அப்படின்னு மகாகவிஞர் கண்ணதாசன் பாடின பாடல் வரிகள் எவ்வளோ பொருத்தமான விஷயம். அதை ஆய்ந்து அவர் அப்பா சொல்லிக்கிறதுக்கெல்லாம் கண்ணதாசனுக்குலாம் எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி ஒரு அடையாளம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கண்ணதாசன் பாடியின் பறவையில் என்ற ஊர் தான் ஆண்டாள் பிறந்த ஊர் இங்கே தான் ரசிகமணி டிகேசி இங்கே தான் பிறந்தார். அந்த நன்றிக்காக தான் அவர் அந்த டிகேசி இந்த ஊரின் நினைவாகத்தான் அவர் தமிழக அரசு எலெக்ஷனை கவர்மெண்ட் எம்பளத்தில் ஆண்டாள் கோபுரத்தை இதாக வைக்கணும்னு சொல்லி டிகேசி தான் போராடுறார். அப்போ கூட நேரு கூட சொன்னார் அது எப்படி அது ஒரு மதசார்பு இருக்குது அப்படி மதசார்பில் எதிர்த்த விஷயம் அப்படின்னு. கோயில்கள் மத சார்ந்த விஷயம் இல்லை, அது ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம் அப்படின்னு அடித்து பேசி டிகேசி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பளத்தில் இந்த கோபுரத்தை அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வைக்கணும்னு சொன்னது டிகேசி அவர்கள் தான். அவர் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுலேயே பெனிங்டன் நூலகம் அவர் காலடியெல்லாம் படாமலாம் இருந்திருக்கு. பெனிங்டன் நூலகம் அப்படிதான் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆண்டாள் நாச்சியார் தமிழுக்கும் பயணத்துக்கும் பெருமை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பே புரட்சிகரமான பெண்கவிஞராக திகழ்ந்தவர் அவர். பக்தியில் பல வகை உண்டு, நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. பல பாவங்கள் உண்டு. சாந்த பாவம், சாக்கிய பாவம், தாச பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம் என்று பலவித பாவங்கள் பக்தியிலே உண்டு. ஆண்டாள் கண்ணன் மேல் கொண்டது மதுர பக்தி. கண்ணனின் காதலன் என்று பாரதியார் பாடுவாரே, அந்த கண்ணனை காதலனாக வரித்து கொண்டவர் தான் ஆண்டாள். உண்மையில் நான் நினைக்கிறேன் ஆண்டாள் தான் பாரதியாருக்கு பக்தி கவிதைகளுக்கு முன்னோடியாக அமைந்தவர் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான். எனக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாரதியார் நாச்சியார் திருமொழியாக ஆகட்டும், பாவை பாடல்களாகட்டும், திருப்பாவை பாடல்களாகட்டும், எல்லாமே பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சிங்கன்னா அதனுடைய சாயல் இல்லாமலே இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டாள் பாரதியார் மேலே பாதிப்பை செலுத்தியிருக்காங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நான் சிங்கப்பூருக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தேசிய சார்பாக கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு விழா நடத்துவாங்க. அதில் 4 மொழி, சிங்கப்பூரில் 4 ஆட்சி மொழி இருக்குது. சீனம், மலாய், தமிழ், ஆங்கிலம் 4 ஆட்சி மொழி சிங்கப்பூரில் இருக்குது. இந்த 4 மொழியிலையும் கவிதை போட்டியும் சிறுகதை போட்டி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி அதை தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு தங்கப்பனை பேனாவும் ஒரு பொருட்களையும் பரிசு கொடுப்பாங்க. அதுபோக நிறைய கிராண்டெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய வேலை படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டிக்கு கவிதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ போகும்போது என்னை அந்த சிங்கப்பூர் நேஷ்னல் லைப்ரரி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. அந்த லைப்ரரியை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வியப்பாக இருந்தது. இதில் லிஃப்ட்டில் ஏறினீங்கன்னா லிஃப்ட்டில் 4 பக்கமும் தமிழ் கவிதைகள் அங்கங்கே போட்டிருக்காங்க. ஞான கோத்தர் கவிதை ஒரு பக்கம், பாரதியார் கவிதை ஒரு பக்கம், என்னுடைய கவிதைகள் ஒரு பக்கம்னு இந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகும்போது எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க. 2 வரி 4 வரி அந்த சிங்கப்பூர் தமிழ் நூலகத்தில் எழுதி போட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய நூலகம். அதில் அந்த நூலகத்தை பார்த்துட்டு வேந்து போயிருந்தவங்களாம் சென்னை அண்ணா நூலகத்தை நாளைக்கு வராங்க. இந்த காமாட்சி கூட வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. காமாட்சி நாங்கள் நூலகராக இருக்காங்க, அவங்க வருவாங்க. அந்த அண்ணா நூலகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஆத்தாமை கொஞ்சமாவது தீர்ந்துச்சு எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னது பார்த்தோன்னா அதெல்லாம் மாநில தலைநகரில் அதெல்லாம் கொண்டு வர்றது ஈஸி. ஆனால் இப்படி ஒரு சின்ன ஊரில் இப்படி ஒரு ஊரில்
கோயிலுக்கு கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லுவேன், ஆண்டாள் கோயிலுக்கு போட்டியாக தான் பெனிங்டன் நூலகமே இருக்குது நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நூலகத்தை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, புத்தகங்களை பார்க்கறதுக்கும் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து மேல்நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூலகங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையிலே ஒரு அம்சம், வாழ்வியலின் ஒரு அம்சமாக வந்து மேல்நாட்டில் எல்லாம் இருக்குது. அவங்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தை வந்து பொயட்ரி மந்த்னு கொண்டாடுவாங்க. அதாவது அந்த மாதத்தையே வந்து கவிதை மாதம்னு கொண்டாடுவாங்க. அந்த கவிதை மாதத்தில் வந்து கல்லூரிகள்லேயும் சரி, முக்கியமாக வந்து பொது நூலகங்களில் தான் அந்த போட்டிகள் வைப்பாங்க, பயிற்சி பட்டறைகள் வைப்பாங்க. கவிதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பயிலரங்கங்களும் பட்டறைகளும் அமெரிக்காவில் வந்து நூலகங்களில் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா நூலகங்கள் தான் வந்து எல்லோரும் வர முடியும். கல்லூரிகள் நடத்தினா மாணவர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் நூலகங்களில் நடத்தினா எந்த பொதுமக்கள், எல்லா பொதுமக்களும் வரலாம். அப்படி தான் வந்து அந்த ஒரு பயிற்சி பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தியிருக்காங்க. அந்த பயிற்சி பட்டறையில் வந்து கவிதை எழுதுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு போல ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. கடலை பற்றிய பொய்கள் அப்படின்ட்டு, கடலை பற்றிய பொய்கள் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு, கடலை பற்றிய கற்பனை பொய்களை நீங்கள் எழுதுங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற பையங்களுக்கு ஒரு போட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு குழந்தை எழுது, போர்த்தி கொள்ள போர்வை கிடைக்காததால் கடல் குளிராக இருக்கிறதுன்னு ஒரு குழந்தை எழுது. போர்த்தி கொள்ள போர்வை இல்லாததால் கடல் குளிராக இருக்கிறதுன்னு ஒரு குழந்தை எழுதுது. இன்னொரு குழந்தை எழுதுது, கடலின் மார்பு ஏறி இறங்குகிறது, அது பெருமூச்சு விடுவதால் அப்படி இன்னொரு குழந்தை எழுதுது. இன்னொரு குழந்தை எழுதுது, தன் மேற்பரப்பு கோணலாக இருப்பதால் வெறுப்புடன் கொதிக்கிறது கடல் அப்படி இன்னொரு குழந்தை எழுதுது. அலையை கோணலாக இருக்காதுன்னு கடலே கொதிக்குது மாதிரி ஒரு பிள்ளை எழுதுது. இன்னொரு பிள்ளை எழுது, ஆனையின் தும்பிக்கைக்கும் கடல் அலைக்கும் ஓய்வே கிடையாது அப்படின்னு ஒரு குழந்தை எழுதுது. இதெல்லாம் 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை. இன்னொரு பிள்ளை தான் பிரமாதமாக எழுதியிருக்கு, கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் வசிக்கிறாள் ஒரு குளமாக அப்படின்னு. கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் வசிக்கிறாள் ஒரு குளமாக அப்படின்னு, குளத்தை ஒரு குட்டி கடலை சரிதான், மாணவர்களோ அல்லது யாருனாலும் சரிதான் வந்து ஆளுக்கு வந்து 10லேருந்து 20 புஸ்தகம் வரைக்கும் வாங்கிக்கலாம். அவங்க அடையாள அட்டையை கொடுத்துட்டு, அவங்க அட்ரஸ் விலாசத்தை கொடுத்துட்டு, அவங்க வந்து ஒரு 10 புஸ்தகமோ 20 புஸ்தகமோ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு மாதம் கழித்து புது பில்டிங்கில் கூட தரணும், புது நூலக கட்டிடத்தில் கூட தரணும். அதை அப்படி போட்டுட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வேலையில் பாதிக்கும் அதிகமான வேலை குறைஞ்ச செலவும் பாதியாக குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இப்போ நம்மகிட்ட கூட அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம 10 புக்கை ஆட்டை போட்டுருவோம், 10 புக்கையை நம்ம வச்சுக்குவோம், நம்ம குடும்பமாக கொண்டு கொடுப்போமான்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பொறுப்பாக கொண்டு போய் அப்படி கொடுத்துருக்காங்க. இது அப்போ அந்த காலத்து ரீடர்ஸ் டைஜஸ்டில் நான் படித்த ஒரு தூணுக்கு அந்த அளவுக்கு லைப்ரரியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. லைப்ரரியில் திருடு போகிறது, புஸ்தகத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அது வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலானவங்க கொஞ்சம் நல்லவங்க என்ன செய்வாங்கன்னா வாங்கிட்டு தொலைஞ்சி போச்சு சொல்லி ஃபைனை கட்டிடுவாங்க. சிலர் வந்து ஆட்டை போட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அவர் வந்து நியூயார்க் சொசைட்டி லைப்ரரியில் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், உங்களுக்கு தெரியும், வாஷிங்டன் தான் அவர் தான் அமெரிக்காவே உருவாக்கினவர். அவர் வந்து நியூயார்க் சொசைட்டி லைப்ரரியில் வந்து 5/10/1789 5/10/1789 2 புக்கு எடுத்திருக்கிறார். ஒரு புக்கு வந்து லா ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு புக்கு, இன்னொரு புக்கு இந்த பார்லிமெண்ட்ரி ரிஜிஸ்டர்னு ஒரு பெரிய தொகுப்பில் ஒரு தொகுதி. 2 புக்கை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி கொடுக்கவே இல்லை. அவர் வந்து அதனுடைய ஓவருடைய அதாவது அபராத கட்டணம் மட்டும் இன்றைய தேதிக்கு $3,00,000 ஆகுது. அந்த லைப்ரரின்னு சொல்லியிருக்காரு, இந்த $3,00,000 கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல, அந்த 2 புஸ்தகத்தையும் அவர் வாஷிங்டனோட வீட்டில் உள்ள யாராவது வந்து அவங்க வாரிசுகள் இந்த புக்கை திரும்ப கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. இதை வந்து அவங்க ஆஃபீஸ், அதாவது இந்த மவுண்ட் வெர்மன் ஒரு ஆஃபீஸ் தான் வாஷிங்டனோட வீடு இருக்கிற எஸ்டேட். அது அந்த எஸ்டேட் வேலைக்காரங்க யாரோ அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி 210 வருஷம் கழித்து அந்த புக்கு 2 புக்கையும் கொண்டு போய் திரும்ப கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு புக்கு ஒரு துணுக்கு நான் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இதில் தேடுறா கூட நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், 5/10/1789 கூகுளில் டைப் பண்ணிங்க, 2 விஷயம் வரும். ஒன்று வாஷிங்டன் புக்கை ரிட்டர்ன் பண்ணாத புக்கு வரும்,
இந்த விஷயம் ஒன்று வரும். அவ்வளோ தூரத்துக்கு இந்த 5/10/1789 வந்து அவ்வளோ பிரபலமான ஒரு நம்பராக போயிடுச்சு, தேதியாக போயிடுச்சு. அது வந்து அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நூலகங்கள். எனக்குமே வந்து நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்லேயுமே ஒரு 100-150 புக்கு இருந்தது. அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து புத்தகங்களை பரிசு கொடுப்பாங்க. என்னுடைய அண்ணன் கல்யாணத்துக்கு 1951 நடந்தது. எனக்கு 1 வயசு. அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் வந்து 45 புக்கு கொடுத்துருக்காங்க. 45 புக்கு வந்து என்கிட்ட அந்த புக்கு அப்படியே அந்த மொய் எழுதுகிற நோட்டு என்கிட்ட அப்படியே இருக்குது. கல்யாணத்துக்கு மொய் எழுதுகிற நோட்டில் 45 புக்கையும் யார் கொடுத்தது, அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க, அந்த புத்தகத்தோட விலை என்ன அப்படின்னு அவ்வளவே எழுதி வச்சுருக்காங்க. நான் அப்படின்னு அப்படி பத்திரமா வச்சுருக்கிறேன். 1951 நான் பழைய விஷயங்கள் எதையுமே நான் தூரப்பட மாட்டேன், அப்படியே வச்சுருக்கிறேன். யார் வந்தாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் இல்லை ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருக்கிறேன். 45 புக்கு கூட விலையை வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா. அந்த காலத்தில் 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, அப்படி 60 ரூபா அந்த புக்குக்கு. அன்றைக்கி வந்து 40 ஒரு பவுன் தங்கமே 40 ரூபா தான். அப்படி பார்க்கல 1.5 பவுன் தங்கத்துக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 1.5 பவுன் தங்கம் இருந்தால் என்ன விலைன்னு யோசிச்சு பாருங்கள். 1951 அப்படி ஒரு புத்தகத்தை நம்ம மத்தியிலேயே வந்து அப்படி புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி 100-150 புத்தகம் எங்கள் வீட்டிலே இருந்தது. எங்கள் தாத்தா புத்தகம், எங்கள் அப்பா கொஞ்சம் வாங்கினது, எங்கள் அண்ணா வாங்கினது எல்லாம் 100-150 புத்தகம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்ணதாசன் வீடு, தீக்காசி வீடு, எழுத்தாளர் தீக்காசியை வண்ணதாசன் வீட்டுக்கு அடுத்த வீடு, பக்கத்து வீடு தான். அவர் வீடு 21 ரூபா, எங்கள் வீடு 28. அந்த 7 வீடு இது அந்த வண்ணதாசன் வீட்டிலே அவர் வீட்டுக்கு பேரே அன்பகம் தான். அவ்வளவு அன்பாக புஸ்தகம். அங்கே ஒரு 500-600 புக்கு இருக்கும். அதில் தான் நான் வந்து தாகூர் பூரா அங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தீக்காசி வந்து வாங்கி வச்சு இந்த மேக்மில்லன் புக்குன்னு ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம லைப்ரரியில் இருக்கும். அந்த புக்கு வரிசையாக வந்து தாகூர் புக்கை பூரா அடுக்கி வச்சுருப்பாங்க அவங்க. அதில் இருந்து ஸ்டே பேர்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். தற்செயலாக தான் அந்த ஸ்டே பேர்ஸ்னு எடுத்து படித்தேன். அதில் தாகூர் வந்து குட்டி குட்டி கவிதைகளாக ஒரு 300 கவிதைகள் எழுதியிருப்பார் இந்த தாகூர் அந்த ஸ்டே பேர்ட்ஸில். அதில் ஒரு கவிதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற கவிதை வந்து, எல்லா நட்சத்திரங்களையும் இழந்து நிற்கும் காலை வானத்திடம் அழுது கரைகிறது பூ, நான் என் பனித்துளை இழந்து விட்டேன் என்று. வானம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, நட்சத்திரத்தெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்னு காலை வானம் வருத்தப்படுது. ஆனால் ஒரு பூ வந்து சொல்லுது, நான் பனித்துளியெல்லாம் இழந்துட்டேன் நீ வந்ததுனால அப்படின்னு. ஒரு பனித்துளி வந்து காலை வானத்தில் சொல்கிற மாதிரி தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். 3 வரியில் எழுதியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று வந்து, வானின் மூலையில் பவ்யமாய் நின்றது ஒரு சிறு மேகம், அதற்கு வைரமுடியை சூட்டியது காலை சூரியன். ஒரு சின்ன மேகம் வந்து நிற்கிது, அதுக்கு வந்து குட்டி மேகம் பவ்யமாக நிற்கிது இவ்வளோ பெரிய வானத்தில், அதுக்கும் ஒரு அழகான வைரமுடி சூட்டி பார்க்குது காலை சூரியன் அப்படின்னு தாகூர் எழுதியிருக்கிறார். இவ்வளவுதான். ஒரு 3 வரி 2 வரியில் கூட ஒரு கவிதை எழுத முடியும். அப்படி அதை தான் ராஜாராம் அறிமுகப்படுத்தும் கூட சொன்னார். அந்த மாதிரி நிறைய கவிதைகள். இப்போ நான் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பேன் வந்து, இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் போன தண்டவாளங்களை ஒரு சிட்டுக்குருவி. தற்செயலாக நான் போகும்போது பார்க்கும்பேன், ஒரு நாளைக்கு ரயில்வே லெவல் கிராசிங் அடைச்சிட்டாங்க. அப்போ நான் போகும்போது அந்த பார்க்குறேன், ஒரு அந்த கொஞ்சம் நின்று வேடிக்கை பாரு, ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் போனால் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் பலமாக இருக்கும் இல்லையா, அப்படி டிராஃபிக் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிட்டுக்குருவி இங்கே உட்காருது, அதில் உட்காருது, இதில் உட்காருது, அதில் உட்காருது, அப்படி உட்காருது. இப்போ எனக்கு தோணுச்சு, இது ஏன் இப்படி மாறி உட்காருது. சரி ரயில் போயிட்டு வருத்தப்படாத தண்டவாளமே, இன்னொரு ரயில் வரும் அப்படின்னு அந்த தண்டவாளத்தை சமாதானப்படுத்துது அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம், அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் போன தண்டவாளங்களை ஒரு சிட்டுக்குருவி. இது எல்லாமே வந்து தாகூர் படித்ததுனால எனக்கு வந்து, தாகூர் எழுதியிருப்பார், ஒரு சிட்டுக்குருவி வந்து மயிலை பார்த்து சொல்ல வருத்தப்படுதான். இந்த பையன் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு அல்லாடிட்டு இருக்கான். அப்படி ஒரு சிட்டுக்குருவி வந்து மயிலை பார்த்து வருத்தப்படுதான். எதுக்கு இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு சங்கடப்படுதான், என்ன மாதிரி குட்டியாக இருந்தால் போகாதா அப்படின்னு தாகூர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ இப்படி வந்து நாங்கள்லாம் வந்து 10 வயசில் இருந்து நூலகம் போகிறோம், 10 வயசுலேருந்து வாசிச்சுட்ருக்குறோம். முதல்ல வாண்டுமாமா தான் வாசித்தோம், தமிழ்வாணன் தான் படித்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொஞ்சம் மாறின கல்கி ஆரம்பித்தோம், சாண்டிலின் ஆரம்பித்தோம், அப்புறம் ஜெயகாந்தன் போனோம், அப்புறம் தீஜாகரன் போனோம்.
அப்புறம் லாசாரா போனோம், அப்புறம் புதுவைபுத்தன் போனோம். அப்படி ஒவ்வொன்றா வந்து 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 நாங்கள் படிச்சிருக்கிற புஸ்தகம் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே வந்து நூலகங்கள் தான் எங்களுக்கு முக்கியமான உதவியாக இருந்தது. அந்த வகையில் வந்து என்னுடைய இளம்பிராயமே வந்து லைப்ரரியில் தான் கழிஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த மகாபாரத 18 பருவம் திருநெல்வேலியில் 2 லைப்ரரி உண்டு. ஒன்று பப்ளிக் லைப்ரரி, இன்னொன்று சைவ சித்தாந்த கழகத்தோட ஒரு காசில்லா படிப்பகம்னு ஒரு லைப்ரரி உண்டு. சிவஞான முனிவர் நூல் நிலையம் காசில்லா படிப்பகம்னு ஒரு லைப்ரரி உண்டு. அங்கே வந்து இந்த கும்பகோணம் பதிப்பு நீங்கள் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க தெரியல, மகாபாரத 18 பருவம், ஆதி பருவம், அனுசாசன பருவம், சபா பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், கர்ம பருவம், 18 பருவங்கள் உள்ள 18 வால்யூமும் 22 வால்யூமும் இருக்கும். அவ்வளோ புக்கும் அந்த சிவஞான முனிவர் நூல் நிலையத்தில் நான் உட்காந்து படிச்சிருக்கிறேன். அந்த புக்கு வந்து அது லைப்ரரியில் தான் கிடச்சிது. அந்த புக்கே கிடைக்கல, பிரிண்ட்டே இல்லை. அப்புறம் வந்து கோணங்கின்னு ஒரு எழுத்தாளர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இந்த பெனிங்டன் நூல் நிலையத்தையும் ஆண்டாள் கோயிலையும் பற்றி என்கிட்ட வரும்போதெல்லாம் பேசுவான். அவன் அங்கேருந்து வரும்போது இந்த போயிட்டு தான் எங்கள் இடையா தென்காசிக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கோடங்கி வந்து இதைத்தான் பேசுவார். அவர் வந்து பெயிண்டர் நூல் நிலையத்தையும் ஆண்டாளத்தையும் பேசுவார். இந்த கோணங்கிக்கு வந்து இந்த மகாபாரத புஸ்தகத்தை பற்றி நான் சொன்ன உடனே அதை படித்தே ஆகணும்னு, அது எங்கன்னா கிடைக்கும்னா, நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு புக்கு இருந்தது, வால்யூம். அந்த வால்யூமை நான் அவனை காமிச்சேன். அப்போ அதை படிச்சுட்டு அதை கொண்டு போய் வந்து கும்பகோணத்தில் போய் தெருவாக அரைஞ்சிருக்கான் அந்த புக்குக்கு. வந்து அவன் அப்படி தான் செய்வார். அவர் பேரே கோணங்கி தான். அவர் பேர் கும்பகோணம் பூரா ஊர் பூரா சுற்றி கேட்டிருக்கார். அந்த புத்தகம் வந்து சீனிவாசாச்சாரியார் மொழிபெயர்த்த வடமொழியிலேருந்து மொழிபெயர்த்த ஒரு 18 பருவ புக்கு. அந்த புக்கை வந்து அவர் வந்து அங்கே போய் வீடு தெருவாக தேடியிருக்கார். அப்போ ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, அந்த புக்கு கிடைக்காது. அதை போட்டவங்க எல்லாம் பாவம், அந்த புக்கு போட்டே நொந்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும், மாவே ராமானுஜாச்சாரியாரும் சீனிவாசாச்சாரியாரும் புத்தகத்தை போட்டே நொந்து போயிட்டாங்க. அந்த புத்தகம் எல்லாம் ஒரு செட்டியார்கிட்ட அடமானத்தனமாக இருக்குது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கிட்ட காந்தி கண்ணாசு கோவச்சுக்கிடாதீங்க, ஒரு நகரத்தார்கிட்ட அடமானத்தில் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிடைக்கிறார். இவர் அவரை போய் பார்த்துருக்கார். இவன் போகும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு காவி வேட்டி கட்டிட்டு போயிருக்கான். இவன் எல்லா வேஷமும் போடுவான். காவி வேட்டி கட்டி தச்சையெல்லாம் போயிருக்கான். அவங்க உடனே யாரோ சாமியார் வந்திருக்காருன்ட்டு, வாங்க சாமியை வாங்க அவங்க அங்கே என்ன வேணும்னு, எனக்கு இந்த மகாபாரத புத்தகம் வேணும்னு அந்த அறையில் அவ்வளவையும் கட்டி போட்டு துணியில் கட்டி போட்டு வச்சுருக்கான். அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், போய் வேணுங்கிறத அள்ளிட்டு போங்கண்ணா. இவர் அங்கே போய் அவ்வளவையும் தேடி பார்த்துருக்கார். தேடி பார்த்ததில் 18 பருவத்தில் 15 பருவத்தை தூக்கிட்டு வந்துட்டார் இவர். அந்த அளவுக்கு புத்தகத்து மேலே அப்படி ஆர்வமாக இல்லை காலங்கள் நாங்கள்லாம் அப்படி அலைஞ்சிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இப்போ அது வந்து அப்படியே நெட்டில் பார்த்தீங்கன்னா 18 அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நெட்லேயே கிடைக்கிது. மகாபாரதம் அப்படியே இருக்கா. இன்டர்நெட் ஆர்கைவ்னு ஒரு சைட் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதில் இல்லாத புத்தகமே இல்லை. அவ்வளவு புத்தகங்கள் வந்து உலகம் பூரா உள்ள புத்தகங்கள்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்காங்க. இன்டர்நெட் ஆர்கைவ்னு நீங்கள் படித்து தேடி பாருங்கள். அது எல்லா புத்தகங்களும் இருக்குது. அப்படி வந்து நாங்கள் வந்து லைப்ரரியிலையும் புத்தகங்கள் மேலேயும் உள்ள காதலில் நாங்கள் கழித்தோம். எங்களுடைய வாழ்நாள் புறமே கிட்டத்தட்ட எனக்கு 75 வயசு ஆகிடுச்சு. 75 நிறைஞ்சு போச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷமாக நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். தேடி புஸ்தகங்களை வாங்கி நானே இப்போவே ஒரு 5000 புக்கு வீட்டில் வச்சுருக்கிறேன். அந்த புக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை மாதிரி நல்ல லைப்ரரிக்கு கொடுத்துடலாமா என்னமோ தெரியல. போகும்போது கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லைப்ரரிக்கு கொடுத்துட்டு போய் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தையும் வாசிப்பையும் நேசியுங்கள்னு உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பளித்த இந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக ராஜாராமுக்கும் எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளோ பிரமாதமான ஒரு ஆண்டாள் மாலையெல்லாம் போட்டு கிளையில் கிளி கொடுத்து பொன்னாடை போற்றி பட்டரெல்லாம் அருமையான திருவாய் ஆழ்வார் பாசுரங்கள் பாடினாங்க. இன்னும் அழகாக இருந்தது, அருமையாக இருந்து கேட்கறதுக்கே இப்படி புல்லரிச்சு போச்சு. கொஞ்சம் விட்டுருந்தேன், இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாட்டு பாடியதான் நான் அழுதுரு போல எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில தான் உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஏன்னா கவிஞர்களே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டால் மட்டும்தான் முடியும். எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அருமையான ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க.
ரெண்டாவது நினைவின் தாழ்வாரங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காங்க ஐயா. எப்படி பழமை உணர்வுகளோடையே இருக்கக்கூடியவங்களால தான் அப்படி உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலாபுரி ஐயாவுக்கு இப்போ சமீபத்தில் இலக்கிய மாமணி விருது வந்து தமிழக அரசினால் கொடுக்கப்பட்டது. சமீபத்தில் ஒரு 10 நாளைக்குள்ள. அப்படிப்பட்ட மகத்தான கவிஞர். எத்தனை புத்தகம் அப்படிங்கிறது வந்து புத்தகத்தினுடைய அனுபவங்கள் வந்து எவ்வளவோ செய்திகளை நமக்குள்ளே தந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நமக்கெல்லாம் பென்னிங்டனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாக்கியம். நாம் எல்லாம் 80,000 புத்தகத்துக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பக்கம் போனால் இத்தனை அறிஞர்கள், அந்த பக்கம் போனால் அத்தனை அறிஞர்கள், கவிஞர்கள், அவங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கக்கூடியது ஒரு பெரிய பொக்கிஷம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்க்குற எத்தனையோ இருந்தாலும் கவியரசரை தெரியுங்கிறதே பெருமை. கவியரசரை பற்றி பேசுகிறதே பெருமைன்னு நினைக்கக்கூடிய போது கவியரசருக்கு நான் மகன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். தந்தைதம் மூத்தப்பன் இயல்படியாய் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கிறோங்கிறார் பெரியாழ்வார். அப்படி மாதவ பெரியாழ்வார் மன்னவ குலத்தாழ்வார் கூறிடும் மொழிகேட்டு கண்ணன் வந்தான் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியை ஒரு வரியில் பாடி முடிச்சிட்டார். மார்கழி மாதத்தில் பாவை நோன்பை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. அந்த பாவை நோன்பில் மார்கழி மாதத்தில் குளிரில் ஆண்டாள் சொல்கிறாங்க, பனித்த தலைவில் நின்வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான்னு ஆண்டாள் பாடுறாங்க. அந்த பனி என்ன செய்யணும்னா மேல் பக்கம் ஒரு குளிர், கீழ்ப்பக்கம் ஒரு குளிர், உள்ளத்தில் ஒரு குளிர், கண்ணனை அடையணும்னு ஆவல் எல்லாம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த அனுபவத்தை அந்த மார்கழி பனிநாளில் மன்னவர் குழல் சேர் வரக்கூடிய நேரத்தில் கண்ணன் எப்படி வந்தான்னா உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வரியை கவியரசர் சொல்கிறார். காருகுழல் வடிவாக கண்ணன் வந்தான். அந்த மங்கையர் குளிச்சுட்டு ஈரத்தோடு திருமக்குளத்தில் நீராடிட்டு வருகிற போது அவர்கள் கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த காருகுழலில் வடிவாக கண்ணன் வந்தான்னு அந்த பாரதியார் சொன்னார். தீயுக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கவியரசருடைய மகன் காந்தி கண்ணதாசன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். பென்னிங்டன் பொது நூலகத்தின் தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ பிரசிடெண்ட், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா அவர்களே, அருமை நண்பர் துணைத் தலைவர் திரு முத்துப்பட்டர் ஐயா அவர்களே, செயலாளர் திரு ராதாசங்கர் அவர்களே, அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்ற பொருளாளர் திரு ராஜாராம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திரு சிவக்குமார் அவர்களே மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களே, இங்கு என்னோடு எப்பவும் பயணித்து கொண்டிருக்கின்ற இலக்கிய நண்பர் திரு சுந்தரம் அவர்களே, இலக்கிய மாமணி கவிப்பிரியா அவர்களே, என்னுடைய தந்தை மிகவும் போற்றி வணங்கிய கோதை ஆண்டாள் திருக்கோயில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு புண்ணிய பூமி. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே இருக்கின்ற நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள், அதிர்ஷ்டசாலிகள் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய தந்தையுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது 8ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் அவர் படித்திருந்தார். அதை கூட அழகாக சொல்வார். 8ஆம் வகுப்போடு நான் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டேன். படிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது, ஆனாலும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை. ஆகவே அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாமே பிற நூல்களை படித்து தான், மற்ற நூல்கள் தான். கண்டது கற்க பண்டிதனாவான் என்கின்ற ஒரு சொற்றொடருக்கு கவியரசர் தகுதி வாய்ந்தவர். ஆக நிறைய விஷயங்கள் படித்தார். ஆனால் அவரை ரொம்பவும் பாதித்த
தமிழ் அல்லது ரொம்பவும் பாதித்த ஒரு இலக்கிய உருவமாக பார்க்க போனால் கோதை ஆண்டாள். ஆண்டாள் நாச்சியார் மீது அவருக்கு இருந்தார் போல் ஒரு பெரிய மயக்கம் யாருக்குமே இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. காரணம், அப்படியே அந்த தமிழை ரசித்து ரசித்து பாடி காண்பிப்பார். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அர்த்தமுள்ள இந்து மதம் சொற்பொழிவு கேசட்டில் அதில் சொற்பொழிவு இசைத்தட்டு இப்போ யூடியூப்பில் இருக்குது, கேட்டிருப்பீங்க. ஆழிமழை கண்ணா ஆழி உப்புக்கு உகந்து. இந்த பாடலை அவர் எழுதி வச்செல்லாம் படிக்கலை, மனப்பாடமாக சொன்னது. அது மனப்பாடமாக சொன்னது. நீங்கள் அவருடைய எந்த பாடலை எடுத்தாலும் அந்த தமிழின் எளிமைக்கு ஆண்டாள் பாசுரங்கள் காரணம் என்று அவர் சொல்லிய காலகட்டங்கள் உண்டு. ஆண்டாள் சாதாரண மனிதனுக்கு புரிகிறார் போர் சொல்லியிருக்கிறார். அந்த எளிமை திரைப்பட பாடலை கொண்டு வந்தது கவியரசு கண்ணதாசன். அதை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையே உண்டு. நீங்கள் அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் சொற்பொழிவிலே அவர் சொல்லுவார், ஒரு பெண் விஞ்ஞானி என்பார் ஆண்டாளை. கடலிலே இருந்து நீரை எடுத்துக்கொண்டு வாகாயத்திலே இருந்து மழையாக பொழிகிறது என்பதை நீங்கள் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பெண் விஞ்ஞானி சொன்ன விஷயம் அதும்பார். ஆக விஞ்ஞானத்தோடும் இதோடும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆண்டாள் திருக்கோயிலை நானும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டாள் எனக்கு படித்ததற்கு பிறகு, ஆண்டாளுடைய பாசுரங்களை படித்ததற்கு பிறகு ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா அதுக்கு ஒரு உரைநடையே தேவையில்லை. ஆனாலும் கவியரசர் அதுக்கு ஒரு உரை எழுதியிருப்பார், ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு உரை எழுதியிருப்பார். காரணம், இதை இன்னும் எளிமையாக எப்படி சொல்ல முடியும் என்பதுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்பட பாடல்களில் ஆண்டாளுடைய ஏதாவது ஒரு பாதிப்பு, கம்பனுடைய பாதிப்பு, 6ஆம் திருமுறை, 12 திருமுறைகளுடைய பாதிப்பு, திவ்ய பிரபந்தத்துடைய பாதிப்பு இருக்கும். காரணம், அவர் முழுக்க முழுக்க படித்தது இந்த நூல்கள் தான், ஆன்மீக நூல்கள் தான். அப்பாவுடைய பாடலில் ராஜாராம் சொன்னார், குத்து விளக்கேறிய கோட்டுக்கால். அந்த ஒரு 2 வரி தான், அந்த 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தையை எடுத்துக்கொண்டு திரைப்பட பாடலாக்குவார். அந்த இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து வருது. அந்த 2 அவர் பாடல் எழுதுகிற விதம் நான் இப்போ சொல்லணும் உங்களுக்கு, அங்கேருந்து வருது. இன்னொரு பாசுரம் இருக்குது, 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்தவன். எம்ஜிஆர் பட பாட்டில் கொண்டாந்து வைப்பார். அதை அவர் நாத்திகர், அவர் கோயிலுக்கு போகாதவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனாம். எங்கே 25வது பாசுரத்துடைய 2 வரிகள். இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே என்ன சொல்லுவோம், அந்த வேடிக்கைகள் செய்து பார்ப்பார். யாருக்கு வைக்கிறாரு பாருங்க, சிவாஜி வச்சுருந்தா கூட அர்த்தம் இருக்கு. எம்ஜிஆர் கடவுளை கும்பிடாதவர், எதிர்த்து அது ஒரு இயக்கமாகவே வருது கொண்ட திராவிட இயக்கம், அதில் இருப்பவர். அவருக்கு கொண்டு போய் ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனாம். இது அவருடைய இன்னொரு புரட்சி தலைவர்கள் எழுதிய பாடல்கள், சில பாடல்கள் சொல்லணும். இப்படி அவருடைய ஆண்டாள் மீது இருந்த பாதிப்புங்கிறத விட ஆண்டாளுடைய தமிழ் மீது இருந்த பாதிப்பு தான் அதிகம். ஏன்னா நீங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் நூலில் கூட அதிகமாக அவர் எழுதியிருப்பது ஆண்டாளை பற்றி. மகாபரிவாலிருந்து எல்லாரும் எழுதியிருக்கிறாரு, ரமணர்லேருந்து. ஆனாலும் ஆண்டாளுடைய பாசுரங்களை பற்றி, ஆண்டாளை பற்றி, ஆண்டாள் கொண்ட கண்ணன் மீது ஆண்டாள் கொண்ட மயக்கத்தை பற்றி அந்த அளவுக்கு ஆண்டாளுடைய பாதிப்பு அவருக்கு இருந்தது. நான் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள்லாம் சொல்லிட்டாங்க அவங்களும். நானும் அதே தான் சொல்லணும்னு வந்தேன். அதாவது ஒரே வரியில்
கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள்னா கண்ணதாசன் சொன்னது உங்களுக்காக இல்லை, அவருக்காக. ஏன் தெரியுமா? அவர் அந்த தமிழ், அந்த ஆளுமை, ஒரு பெண்ணுடைய தமிழ் ஆளுமை அவரை அவ்வளவு பாதித்திருக்கிறது. கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், நான்லாம் ஒன்றுமே இல்லைடாங்கிறது தான் அர்த்தம். அது நான் எழுதுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி நான் எங்கே போனாலும் சரி, இங்கே கூட கவியரசருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, என்னை பார்த்தாங்க. என்னுடைய தந்தையை பற்றி நான் பேசுவது வழக்கம். காரணம் என்னென்னா, என்னுடைய தந்தை எப்படி சொல்கிறது, என்னுடைய தந்தை ஒரு பெரிய ஒரு அறிஞர், கவிஞர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட வெளி உலகத்துக்கு அவரை திரைப்பட பாடலாசிரியராக, எழுத்தாளராக இப்படி தான் தெரியும். ஆனால் கவியரசர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த தந்தையாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. கவியரசர் எப்படி திரைப்பட பாடல் எழுதுவார் என்பதும் உங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே சேர்ந்து தான் நான் என்ன பண்ணேன், நான் எந்த கூட்டத்தில் பேசினாலும் என்னுடைய தந்தையை பற்றி ஒரு 10 நிமிடமாவது பேசுகிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய, அதையும் அவரே எழுதியிருக்காரு, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலன்ட்டு போயிடுவார். ஸோ அப்படி ஒரு நிம்மதியான ஒரு வீட்டில் தான் இருந்து அவர் எழுதியிருக்கிறார் அந்த பாடல்கள் எல்லாம். நாங்கள் மொத்தம் 14 குழந்தைகள். நம்புறீங்களா? 14 குழந்தைகள், 2 தாயார், ஒரே வீட்டில் இருந்தோம். நம்ப முடியுமா? இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறான். இதுதான் ஜாயின்ட் ஃபேமிலி. 14 குழந்தைங்க, 2 தாயார், பெரிய தாயார், என்னுடைய தாயார், 2 பேர். திடீர்னு ஒருத்தன் வருவான், டே அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க அம்மா. ஒன்று இன்னொருத்தன் கேட்பான், உங்கள் அம்மாவையா எங்கள் அம்மாவையா அம்மா. ஆக எந்த வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். 2 தாயாருடைய அன்பு, என்னுடைய தந்தையுடைய அன்பு, நாங்கள் அனைவரும் ஒன்றாக வளர்க்க பெற்றோம். இது எங்கே வந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் 14 பேரில் ஒரு 7-8 பேர் 60 தாண்டியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். இங்கே தமிழில் சொல்லணும்ல, சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு 7-8 பேர் சீனியர் சிட்டிசன்ஸு. இன்று வரையிலும் நாங்கள் 14 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள் வந்ததில்லை. அப்படியே வருவதாக இருந்தாலும் வெளியே தெரியாமல் நாங்களே எங்களுக்குள்ளேயே முடித்துக் கொள்வது வழக்கம். எங்கள் 14 பேருக்கு குழந்தைகள்லாம் இருக்குது. எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு கிராமமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்களுக்குள் வராது. வருகிறதையுமே கூட பெரியவர்கள், அதாவது எங்களை இப்போ எனக்கு மூத்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க, இந்த மாதிரி பெரியவர்கள் ஏதாவது உட்காந்து பேசி முடிச்சிடுவோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் தமிழுக்காகவும் சினிமா திரைப்படத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் அவருடைய, நான் சொல்லுவேன், அவருடைய பேரை காப்பாற்ற வேண்டாம், பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். இன்னாருடைய மகன் என்பது கெடுக்காமல் இருந்தால் போதுங்கிறது தான். அதனால் எங்களை அவர் வளர்த்த விதம் என்னுடைய தாயார்கள் எங்களை வளர்த்த விதம், எங்கள் எல்லாரையும் வளர்த்த விதம் இப்படி தான். நாங்கள் எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் எதை வேணாலும் செய்கிறங்கிற மாதிரி தான். இன்னொன்று, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா, கவிஞருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கவிதைகள் உங்களுக்கு தெரியும், புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும். அது உருவான விதம் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் அது பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கிறேன். இப்போ யோசித்து பார்க்குறேன், வெறும் 100-150 பாட்டு தான் நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். ஒரு 1000 பாட்டு கூட இருந்து பார்த்துருக்கலாமேன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். ஆனால் அப்போ பள்ளி கல்லூரி அப்படின்னு போனதுனால, வழக்கறிஞராக இருந்தேன் நான், ஆனால் அப்படி போனதுனால கவனிக்காமல் விட்ட காலங்கள்லாம் உண்டு. நீங்கள் அப்பா பாட்டு எழுத போகிறாருன்னா 7 மணிக்கு போவார், காலையில் 7 மணிக்கு வர்றது ராத்திரி 11 மணி, சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு மணி 12 ஆகிடும். ஆனாலும் 7 மணிக்கு பளிச்சுன்னு இருப்பார். அந்த பட்டு சட்டை, அந்த உயரம், அந்த நிறம்,
என்ன பார்க்காதீங்க, எங்கள் அம்மா மாதிரி நான். அதையும் சொல்லிடணும் இல்லை. நல்ல உயரம், நல்ல சிவப்பாக இருப்பார், குரல் வளம். அதாவது ஒரு கலாப்பிரியா சாருக்கு தெரியும் நான் சொல்கிறது எப்படின்னு. ஒரு மனிதன் மரபு கவிதையில் மிகப்பெரியவராக இருந்தால் அவரால் புது கவிதை எழுத முடியாது. மரபு கவிதையிலையும் புது கவிதையிலும் ஒருவர் மிகப்பெரியவராக நன்றாக எழுதக்கூடியவராக இருந்தால் அவரால் ஒரே நடை எழுத வராது. சரி, ஒரே நடை எழுதுவார், மரபு கவிதையும் எழுதுவார், புது கவிதையும் எழுதுவார். அப்படின்னா அவரால் திரைப்படத்துக்கு பாடல் எழுத முடியாது. சரி, திரைப்படத்துக்கு பாடல் எழுதுகிறாரு, ஒரே நடை பண்ணுறாரு, இதெல்லாமே செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரால் அரசியலில் இறங்க முடியாது. சரி, அரசியலில் இறங்குறாருன்னா அவரால் சினிமா தயாரிக்க முடியாது. சரி, அவரால் ஒரு வார பத்திரிகை, மாத பத்திரிகை நடத்த முடியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். வாழ்ந்த காலம் வெறும் 55 வயது தான். ஏன்னா அந்த புயல் மாதிரியான அந்த வாழ்க்கையில் தான் இவ்வளவு திரைப்பட பாடல் எழுதியிருக்கிறார். நீங்கள் தத்துவமாக கேட்கிற பாடல்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பாடல்களாவது அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையானது. வாழ்க்கை அனுபவங்கள் அடிப்படையானது எல்லாமே. அவர் அவ்வளோ பாசமாக இருப்பார் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு. ஆனால் அவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. சரி, அப்பா இப்போ திரைப்பட பாடல் எழுத போகிறாருன்னு வைங்க. திரைப்பட பாடல் உருவாகிறது தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது, வாய்ப்புகள் இல்லை. சரி, ஆனால் திரைப்பட பாடல் தெரியும். பதிவாகிறதும் உங்களுக்கு தெரியும், பதிவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும், இசையமைப்பாளர் எல்லாம். எழுதுவதற்கு பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போடுற இடம் அது தான் அதில் இருந்து தான் எல்லாமே துவங்குகிறது. இயக்குனர் என்ன பண்ணுவார், அண்ணன்பார் அப்பாவை, இல்லைன்னா கவிஞர்பார். பாலச்சந்திரன் இருந்தால் கவிஞர்பார். கவிஞர் இப்போது இந்த மாதிரி ஒரு காட்சி ஒன்று வைக்கிறோம் நாங்கள், இந்த காட்சியில் பாடல் வேணும் அப்படிம்பார். சரி, இந்த காட்சியில் பாடல் அப்படின்ன உடனே இயக்குனர் என்ன சொல்லுவார், இந்த கதாசிரியர் சொன்ன உடனே இயக்குனர் என்ன சொல்லுவார், இதை நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணுறோம், இல்லை செட்டில் ஷூட் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று சொல்லுவார். எங்கே ஷூட் பண்ண போகிறோம், எங்கேதுன்னு, யார் என்ன, இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் என்ன பண்ணுவார், ஒரு 4-5 டியூன் போடுவார். டியூன்னா தெரியும் இல்லையா, ஹார்மோனியத்தில், ஆமாம், மெட்டு போடுவார். ஹார்மோனியத்தில் வாசி காமிப்பார், இதுதான் மெட்டு அப்படின்னு. இப்போது இந்த மெட்டு ஏற்கனவே இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து, கதாசிரியரும் சேர்ந்து முடிவு பண்ண மெட்டு. இந்த மெட்டு நல்லா இருக்குதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு கவிஞர் எழுதணும். கவிஞர் உட்காருவார். உட்கார்ந்த உடனே யோசிக்கவே மாட்டார், எதையுமே யோசிக்கிறது, பார்க்கில் போய் ஒலாத்திட்டு எழுதுறது, மூடுங்கிற ஒன்றே கிடையாது. வாலி சார் சொல்லுவார், திரைப்பட பாடல் எழுதுறதுக்கோ கவிதை எழுதுறதுக்கோ, அது வாலி சார் சொன்னது வாட்ஸ்அப்பில் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கு மூடே கிடையாதும்பார். மூடு எழுதுறதுக்கான மூடு கிடையாது. எழுதாமல் போகிறதுக்கு வேணால் மூடு இருக்கலாம், ஆனால் எழுதுறதுக்கு எங்களுக்கு எந்த மூடும் கிடையாது அப்படிம்பார். ஆனால் உட்காந்துருப்பார். இப்போ என்ன ஆகும்னா, வாசலில் எப்படியும் ஒரு 10 கார் 8 கார் நிற்கும் எங்கள் வீட்டு வாசலில். எங்கள் காரே 5-6 கார் அங்கே நிற்கும். அவர் எந்த காரில் ஏறுறாரோ அந்த கார் கம்பெனிக்கு தான் ஃபஸ்ட்டு சாங், முதல் பாட்டு எழுதுறது. அது வரைக்கும் அவர் எந்த நிறுவனம்னு கூட தெரியாது அப்பாவுக்கு. அப்பா வருவார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லுவோம், அந்த தயாரிப்பு நிர்வாகி வந்திருக்கிறார். சரி சொல்லுங்கள் அண்ணே, நம்ம ரெக்கார்டிங், சரி நம்ம கம்போசிங் பாடல் எழுத போகணும். சரி, எங்கே போகிறோம்? ஒன்று அவர் ஏதாவது இடம் சொல்லுவார். ஒன்று கவிதா ஹோட்டல், இல்லை பாம்குரோ ஹோட்டல், அப்படி இல்லைன்னா தயாரிப்பாளருடைய அலுவலகம், ஏதாவது ஒன்று சொல்லுவார். உடனே இவங்க அங்கேருந்து போவாங்க 2 பேரும் காரில். அங்கே போய் உட்கார்ற வரைக்கும் அப்பாவுக்கு அது என்ன படம், என்ன கதைன்னு கூட தெரியாது. எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நம்ம பரீட்சைக்கு போய் எழுத போகிறோமே, 3 நாள் முன்னாடி படித்து 10 நாள் முன்னாடி படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி கிடையாது. எதுவுமே தெரியாது. என்ன படம்னு கூட தெரியாது. யார் மியூசிக்னு தான் கேட்பார்.
விஸ்வநாதன் சரி, யார் மியூசிக்? வி குமார். யார் மியூசிக்? இளையராஜா. சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேட்டுக்க மாட்டார். போய் உட்கார்ந்த ஒன்று தான் கதையை சொல்லுவாங்க, சுச்சுவேஷனை சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஒரு சமூக படத்திற்கு இது வந்து சரியாக இருக்கும் இல்லையா? சமூக படத்தில் என்ன இருக்கும்? அப்பா அம்மா, காதல், பிள்ளைங்க, இப்படி தானே போகும் சமூக படம். ஆனால் ஒரு புராண படம், ஒரு புராண படத்தில் நீங்கள் எழுதுறதா இருந்தால் உங்களுடைய வரையறை, அதை தாண்டி நீங்கள் போக முடியாது இல்லையா? புராண படத்தை நீங்கள் மீறி, அதாவது அந்த புராணத்தை மீறி நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இதுதான் புராணம்னா அந்த புராணம்தான், அதை மீறி எதையுமே சொல்ல முடியாது. ஆக அந்த இடத்துல வந்து ஒரு வரையறையை வந்துடுது. போய் உட்கார்ந்த உடனே நாகராஜன் சொல்கிறார், ஏபி நாகராஜன் சார் கம்போசிங்னு வச்சுக்கோங்க. ஏபி நாகராஜன் சாருக்கு பாட்டு எழுத போகிறாரு. போய் உட்கார்ந்த உடனே தான் சொல்லுவார் அவர், கவிஞர், இப்போ நான் வந்து சிவாஜி சாரை வச்சு தான் எடுக்கிறேன், சிவனை பற்றி திருவிளையாடல்கள் பண்ணலான்னு ஒரு இது யோசித்து ஒரு 6 திருவிளையாடல்கள் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கிறேன், அது எழுதணும். சரி, உடனே அவர் அப்படியா, சரி என்ன சுச்சுவேஷன் சொல்லு. என்ன சுச்சுவேஷன் தான், இந்த சுச்சுவேஷன் எழுதணும், அவ்வளோதான். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், அப்புறம் அடுத்தது என்ன, ஒரு நாள் போதுமா? உடனே, அதாவது இதுக்காக வந்து உடனே போய் சிவபுராணம் எடுத்துகிட்டு வந்து அதை படித்து, திருவிளையாடல் புராணத்தை எடுத்துகிட்டு வந்து அதை படித்து உடனே எல்லாம் எப்போவோ படித்தது. இங்கே தான் நூலகம் வருது. எல்லாமே நூலகத்தில் படித்தது, சொந்தமாக வாங்கி படிக்கலை. வசதி வந்ததுக்கப்புறம் தான் அவர் வாங்கினார். மனசு கஷ்டமாக இருக்கும். வசதி வந்ததுக்கப்புறம் தான் புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தார். எல்லாம் நூலகத்தில் படித்தது. சரி, என்ன அடுத்தது என்ன சொல்லு. ஒவ்வொரு பாடலாக அதை வந்து திருவிளையாடலில் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உங்களுக்கு தெரியல அந்த பாட்டு? எல்லாருக்கும் தெரியுமா? தலையாட்டினா போதும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவனில் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் தான். 11 இல்லை, 11 வரணும் இல்லையா? அப்போ தான் 12 வரும். 11 இல்லை. அது எங்கே கொண்டாடுவார்னா, பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் மும்மைக்கும் இம்மைக்கும் நடுவானவன். இது முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் நடுவில் 11, அதுவும் அவன் தான். பத்தானவன்னா யாரு? 10 தலை ராவணன். இது எதுவுமே அவர் ரெஃபரன்ஸில் இருக்காது. எல்லாமே வந்து படித்தது ஞாபகத்தில் இருந்து. அது இவர் சொல்லுவார், அப்பா கூட உட்காந்துருக்கிறவங்க கம்போசிங்கில் சொல்லுவாங்க, எங்கேயோ சுஜாதா எழுதியிருப்பார், ஏதோ செவுத்தில் எழுதி வச்சு படிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் சுஜாதா. அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு வரம் நான் பார்த்ததே இல்லை. சரி, இப்போ திருவிளையாடலை சொல்லிட்டாரு, ரைட், முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது தேவர் ஃபிலிம்ஸ் வராருன்னு வைங்க. வந்தோடனே, அண்ணே நம்ம 6 படை வீடை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவர் வந்து கவிஞர் ஐயான்னு தான் சொல்லுவார். கவிஞர் ஐயா, நம்ம 6 படை வீடை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், அவ்வளோதான். சரி, என்ன சொல்லணும்? ஒரு கலெக்டிவாக ஒரு பாட்டு சொல்லுங்கள். 6 படை வீடு கொண்ட திருமுருகா. 6 படை வீட்டுக்கும் காரணத்தை சொல்லுவார் அந்த பாடல்களில். அதுவும் 4 வரியில். ஒவ்வொரு படை வீடும் 4 வரியில். சரி, இதுக்காக கந்தபுராணம் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, பார்த்துட்டு எதுவுமே கிடையாது. இது எங்கே வந்ததுன்னா தொழில் பக்தி. செய்கிற தொழிலில் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அலுவலகத்துக்குள் செருப்பு போட்டு வர முடியாது. எங்கள் நிறுவனத்துக்குள் தொழில் பக்தி, அந்த தொழில் பக்தி அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. பாட்டு எழுத போகும்போது கால் இந்த மாதிரி ஒரு, நாங்கள் பெரம்புச்சார், நான் என்னுடைய அவருடைய ஒரு நாற்காலி நான் என் பக்கத்திலே வச்சுருக்கேன். அதில் உட்காந்துருப்பார், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருப்பார், ஜாலியாக டீ குடிச்சிட்டு அவரே விஸ்வநாதன் எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு சிகரெட் பிடிப்பார், அதை உள்ளே வைப்பார். அதுக்கப்புறம் வந்து என்னையா கதைம்பார், கதையை சொல்லுவாங்க. உடனே டியூன் என்னன்பார், டியூன் சொன்ன உடனே இவர் இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு இருக்கார். அவர் எழுதினதே கிடையாது, அவருக்கு உதவியாளர். இவர் சொல்லுவார், உதவியாளர் எழுதுவார். 2 சேர் தான் இருக்கும், முல்ல 3 சேர் இருக்கும். இயக்குனர் உட்கார்ந்துருப்பார் ஒரு சேரில்,
அப்பா ஒரு சேரில் உட்காந்துருப்பார், இசையமைப்பாளர் ஒரு சேரில் உட்காந்து ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அது இளையராஜாவானாலும் சரி, எம்எஸ்சி ஆனாலும் சரி, கேவி மகாதேவன் ஆனால் அவருடைய உதவியாளர் வச்சுட்டு உட்காந்துருப்பார். இதுதான் சுச்சுவேஷன். உடனே அப்பா என்ன பண்ணுவார், காலில் போட்டிருப்பார், கால் மேலே கால் போட்டிருப்பார்ல, அதை அப்படியே கால் மேலே கால்லேருந்து எடுத்துருவார். காலில் இருக்க செருப்பை கழட்டி விட்டுருவார். பாதம் பூமியிலே பதிந்து கொண்டிருக்கும். அமைதியாக இருப்பாங்க, எல்லாரும் சுத்தமாக அமைதியாக இருப்பாங்க, யாருமே பேச மாட்டாங்க. தெரியும் கவிஞர் யோசிக்கிறாருன்னு, யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு அமைதி இருக்கும். அப்படியே இப்படி திரும்பி பார்ப்பாரு, உதவியாளர் கீழே உட்காந்துருப்பாரு. அவர் உடனே ரெடியாக உட்காந்து அவர் பார்ப்பார் அப்பாவை. டக்கு டக்குன்னு 4 வரி சொல்லுவார். ஒரு பல்லவி 3 சரணம் சொல்லணும் ஒரு திரைப்படப்பட்டது. அந்த ஒரு பல்லவியை சொல்லிட்டு விஸ்வநாதன் என்ன பண்ணார், அதை டியூன் பண்ணி பாடி பார்ப்பார். சரியாக இருக்கும். இயக்குனர் சொல்வார், இது பத்தாதும்பார். இல்லை இன்னொன்று அடுத்த பல்லவி. ஆக இப்படி தான் அவருடைய திரைப்பட பாடல்கள் உருவாகிக்கொண்டே வந்தது. புத்தகம் எழுதும் போதும் அதே மாதிரி தான். ஒரு கேசட் பிளேயரை போட்டுட்டு புத்தகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கே விட்டாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். விட்ட இடத்துலேருந்து துவங்கி வருவார். நாங்கள் அடிக்கடி கேட்பேன், அந்த மாதிரி நானும் உங்களை மாதிரியே திரைப்பட பாடல் எழுதணும்னு சொன்னேன். உன்னை சிரிச்சுட்டே வேடிக்கையாக சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பராமாயணத்தை முழுக்கப்படி, திருக்குறளை முழுக்கப்படி, சங்க இலக்கியங்களை படி, அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தமோ அல்லது நாச்சியார் திருவாய்மொழியோ இது மாதிரி எதையாவது ஒன்று படி, ஆன்மீகத்துக்கு நீ எப்போனோ எழுதலாம் பார். அது ஒன்றும் பெரிய கஷ்டங்கிற மாதிரி சொல்ல மாட்டார். ஆக இவருடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக புத்தகங்கள் சார்ந்தது. அந்த புத்தகங்களை படித்த விஷயங்களை வாங்கி கொண்டு வைத்து கொண்டிருந்தது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவருக்கு ஆரம்ப காலத்தில் சிறுடல்பட்டியில் இன்னும் அந்த நூலகம் இருக்கிறது. கலைமகள் நூலகம்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு ரூம் தான் பாழடைஞ்சு இருக்குது இப்போது. அந்த நூலகத்தில் தான் போய் படிப்பார். அப்புறம் குருகுலம் நூலகம். ஆக அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நூலகம் என்பது அவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த ஒரு விஷயம். அவருடைய எந்த விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாத்தையும் மறந்துடுவார். அந்த புத்தகத்தை படிக்கிற விதமே ஒரு ரொம்ப அலாதியாக இருக்கும். புத்தகத்தை எடுப்பார், முதல் பக்கத்தை பார்ப்பார், புரட்டுவார், திருப்பி இப்படி பார்ப்பார், ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த புத்தகத்தில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். அது எங்கே எப்போ பயன்படும்ன்றது அவருக்கு தான் தெரியும். யாருக்கு என்ன எழுதணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆருக்கு எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி, அதனுடைய பாடலுடைய துவக்கம் முடிவு எதுவாக இருந்தாலும் அவர் அந்த யோசனைங்கிறது மேலிருந்து எடுத்துக்கிறாரா எப்படின்னு தெரியாது. ஆனால் உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் அது. என்ன சொன்னாலும் புத்தகங்கள் நாங்கள் போய் அப்பாட்ட போய் காசு கேட்டோன்னா புத்தகத்துக்கு காசு எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாரு புத்தகங்கள் வாங்குறதுக்கு. நான் இன்றளவிலும் அண்ணா சென்டினரி நூலகமானாலும் சரி, கன்னிமரா நூலகமானாலும் சரி, நான் அதில் இன்னும் உறுப்பினராகத்தான் இருக்கிறேன். எடுக்கிற புத்தகங்களில் அப்பப்போ தான் போய் எடுக்கிறோம், ஆனால் இன்னும் உறுப்பினராக இருக்கிறேன். ஆக என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கையில் அவர் திரைப்பட பாடல் எழுதுவதானாலும் சரி, கவிதை எழுதுவதானாலும் சரி, அல்லது கட்டுரை எழுதுவதானாலும் சரி, அரசியலானாலும் சரி, அவருக்கு அடிப்படையாக இருந்தது புத்தகங்கள். அந்த புத்தகங்களை வழங்கியது நூலகங்கள். அப்படிப்பட்ட ஒரு நூலகம் இந்த பென்னிங்டன் நூலகம். இந்த பென்னிங்டன் நூலகத்துக்கு இன்னும் எவ்வளோ பெருமைகள் இருக்குது. அதாவது கன்னிமரா நூலகம் சென்னையில் இருக்கு. ஆனால் அந்த கன்னிமரா நூலகம் வெள்ளையர்களால் துவங்கப்பட்டு அது அரசாங்கத்தால் ஆனால் இந்த பென்னிங்டன் நூலகத்தை துவங்குகிற பொழுதே எவ்வளோ பெரிய விஷனரிஸ் ஆகும். இதை நடத்துறதுக்கு ஒரு பணம் வேணுமேன்னு சொல்லி ஏதோ வாடகை வர்ற மாதிரி இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்க முடியும், ஒரு நூலகத்தை நடத்த முடியும்னு சொல்லி எந்த காலத்தில் 1880 பெண்கள் கல்வி எப்போ வந்தது? 1880 ஸ்ரீவில்லிபுத்தூரில். சென்னையிலேயே வரலையே. அதான் நான் வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தேன். 2 உலகப்போர், ஒரு சுதந்திர போர், எல்லாத்தையும் தாண்டி இந்த நூலகம் வந்திருக்கிறது இல்லை? எவ்வளோ பெரிய சரித்திரம்.
ரொம்ப சந்தோஷம். இந்த சரித்திரத்தோடு நீங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் சொன்னேன், இது வந்து கொடுத்தாரு 150ன்னு போட்டு இந்த குத்திருக்கிறமே, அது வந்து வழக்கமாக நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா ரவுண்டாக அந்த அட்டையில் போட்டு கலர் கலராக ஒட்டி கொடுப்போம். அது எடுத்து போடுறதுக்குள்ளே பிஞ்சு போகும். அதான் நான் சொன்னேன், இது எடுத்து என்னுடைய ஷோரூமில் நான் வைக்க போகிறேன்னு சொன்னேன். ஒரு நூலகத்தை சார், புத்தகத்தை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு பதிப்பாளராக நான் சொல்கிறேன், புத்தகத்தை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பராமரிக்கிறோம். ஏன்னா நீங்கள் செவரில் தண்ணி ஈரமாச்சுன்னு சொன்னால், மாய்ஸ்சர் இருந்ததுன்னு சொன்னாலே புத்தகங்கள் பாதிக்கும். அடுக்கி வச்சிருப்போம், கீழே இருக்க புத்தகத்தில் கரையாக இருக்கும், தெரியாது. புத்தகங்களை வந்து போடுறது பெரிய விஷயம் இல்லை, பதிப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, விற்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது விற்கிற வரையில் அதை பாதுகாக்கிறது ஒரு கிருக்கை, எவ்வளோ பெரிய விஷயம் அது. சரி, நீங்கள் பாதுகாக்கிற புத்தகங்கள் எல்லாம் சாதாரண புத்தகங்கள் அல்ல. நான் பார்த்தேன் இப்போ போய் நூலகத்தில் எதெல்லாம் வந்து பைண்டிங் தேவைப்படுமோ அதெல்லாம் பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அட்டை போட்டு வச்சுருக்கிறீங்க, அது ஒரு அழகாக இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆக புத்தகத்தை நான் சொல்லுவேன், ஏதாவது சென்னை புத்தக காட்சியெல்லாம் நடக்குது இல்லையா, மற்ற புத்தக காட்சிகள்லாம் குழந்தைங்க வரும். எங்கிட்ட வேலை பார்க்குற பசங்க சொல்லுவானுங்க, சார் ஒரே குழந்தைங்களாம் வந்தது சார், பெருசாக பில் பண்ணல சார்மா. நான் சொல்லுவேன், டேய் பைத்தியகார்த்தனமாக பேசாத, அந்த குழந்தைங்க வந்து என் புத்தகத்தை தொட்டது இல்லை, அது போதும், அவ்வளோதான். வருமானம் எப்படி வேணாலும் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழந்தை என்னுடைய புத்தகத்தை தொட்டு பார்த்தது, என் புத்தகத்தை புரட்டி பார்த்தது, கையில் எடுத்து பார்த்துட்டு கீழே வச்சுட்டு போச்சு, போதும். ஆனால் ஒரு புத்தகத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. அந்த புத்தகத்துக்கான மரியாதையை பெனிங்டன் நூலகம் காப்பாற்றி கொண்டு வருகிறது 150 ஆண்டுகளாக. ஒரு பெரிய சரித்திரம் சார், அது பெரிய சரித்திரம் சார். அது எங்கள் அப்பாவுக்கு வந்து நிச்சயமாக இங்கே வந்திருப்பார் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆண்டாள் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்படியாவது ஒரு முறையாவது வந்திருப்பார். ஏன்னா விருதுநகர் வருவார். ஆனால் ஆண்டாள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, வந்திருக்கலாம். அதான் நான் சொன்னபடி அவர் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டது இல்லை, வந்திருக்கலாம். ஆக அப்படி வந்திருந்தான்னா இந்த நூலகத்துக்கும் அவர் வந்திருக்கலாம், பதிவு இல்லாமல் போயிருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா அப்போ வீடியோவும் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கிறது பெருசாக கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அந்த நூலகத்துக்கு வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருப்பி சொல்லுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் நூலகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுவதற்காக ஆண்டாள் இருக்காங்க அங்கே. அதை மீறி யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. அது அரசானாலும் சரி, அரசனானாலும் சரி. அந்த சக்தியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று, நீங்கள் செய்கிறது வந்து உங்களுடைய சுய நேரத்தை செலவிட்டு இந்த புத்தகங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று அப்போ தான் சொன்னார். சென்னை புத்தக காட்சிக்கு வந்து நாங்கள் புத்தகங்கள் வாங்கி கொண்டு வருகிறோம்னு சொன்னாங்க ஐயா, முத்துப்பற்ற ஐயா சொன்னாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. புத்தகங்களை தேடி தேடி வாங்கி சேர்ப்பது. சுந்தரம் மாதிரி நண்பர்கள், அவர் எங்கிட்டே காசு கொடுத்தா புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அப்பா புத்தகத்தை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்தது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த பெனிங்டன் நூலகத்தில் இருந்து தான் ஒரு ஓஷோ புத்தகத்தை நான் வாங்கி முத்துப்பற்ற ஐயா கிட்ட சொல்லி, ஆறுமுகம்னு இந்த ஜெயிக்கிறனில் இருக்கவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை நாங்கள் மீண்டும் மறுபதிப்பாக பண்ணியிருக்கிறோம். ஆக ஒரு வரலாற்று களஞ்சியம் பெனிங்டன் நூலகம். அதுக்கு நீங்கள் வந்து துணை இருங்கிறேன், என்னுடைய இது துணை இருங்க. அது நூலகம் வந்து சுயமாக இயங்கக்கூடிய வகையிலே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் 5 விரலும் ஒன்றா சேரணும். இங்கே இருக்கிற மக்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த நூலகம் வாழ்ந்தால்தான் இந்த கல்வி அறிவு இந்த மாதிரி ஒரு சின்ன ஊருக்கு கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு ஊரில் ஒரு நூலகங்கிறது 1880 அந்த ஊருடைய வளர்ச்சி எல்லாம் இப்போவே வந்து ஒரு மாதிரி வளர்ந்த கிராமம் மாதிரி தான் இருக்குது.
அப்போ இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்பப்பட்ட காலத்தில் என்ன விளக்க வச்சவன் படிச்சிருப்பான். பகல் நேரத்தை தவிர வேறு என்ன பண்ண முடியும் புத்தகங்கள் படிப்பதற்கு? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கூட புத்தகங்களுக்காக இடம் ஒதுக்கி படிக்க வைத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் வர்றது இனிமேல் கண்ணதாசன் பதிப்பு வெளியீடுகள் எல்லாமே 2 பதிகள் இந்த நூலகத்துக்கு தானாக வந்து சேரும். பிற பதிப்பாளர்கள்ட்டையும் நான் பேச தான் போகிறேன், சொல்ல தான் போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து வியாபாரம் தான் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்கள் வந்து கன்னிமரா நூலகத்துக்கும் டெல்லி நூலகத்துக்கும் கல்கட்டா நூலகத்துக்கும் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் நூலகத்துக்கும் ஒவ்வொரு பிரதி இலவசமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். அனுப்பி தான் ஆகணும். என்னன்னு கேட்டால் அரசாங்கம் இந்த லைப்ரரிஸ் ஆக்டில் போட்டிருக்கிறாங்க, பண்ணி தான் ஆகணும். அதில் பென்னிங்டன் நூலகத்தையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இது வந்து நான் வந்து பிற பதிப்பாளரோடு சேர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இது. அவர்களுக்காக நான் அவர்கள் சார்பில் நானும் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பென்னிங்டன் நூலகத்துக்கு வரேன்னு சொல்லி எங்களுடைய பதிப்பாளர்கள் குழுவில் போட்டிருந்தப்போ, வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் போட்டிருந்தப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து பாராட்டினது, எல்லோரும் ஐயாட்ட படித்து காமிச்சேன் நான். ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க மிக புகழ்பெற்ற 150 ஆண்டு நூலகம்ங்கிறது. சார் நூலகம் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், எழுத்தாளர் இல்லைன்னா பதிப்பாளர் இல்லை, பதிப்பாளர் இல்லைன்னா வாசகன் இல்லை, வாசகன் இல்லைன்னா நூலகங்கள் இல்லை. ஆக இது ஒரு செயின், இது ஒரு சங்கிலி தொடர். இந்த தொடரில் உங்கள் கூட நாங்களும் இருக்கோங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம். அதே மாதிரி இந்த நூலகத்துக்கு வந்து போட்டித் தேர்வுகளுக்கு நான் கேட்டேன் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு. ஏன்னா போட்டித் தேர்வில் புத்தகங்கள் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படி யாரோட சேர்ந்து என்ன பண்ணோம், ஏன்னா எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி இன்னும் நான் அதை முடிவு பண்ணலை. அந்த போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை நீங்கள் தயார் பண்ணுகிற அளவிற்கு உங்களுக்கு என்ன உதவிகளை பிறர் செய்வார்களோ அதற்கு இடையே பாலமாக நான் இருப்பேன். ஏன்னா போட்டித் தேர்வுகள் பண்ணுறதில் நிறைய பேர் எனக்கும் தெரியும், அவங்கக்கிட்ட நான் பாலமாக இருக்க முடியும், ஆனால் அவங்கக்கிட்டே நான் பேச முடியும். அதான் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு முறை இல்லை, நான் சொல்லிட்டேன். நான் எனக்கு ஆண்டாள் மீது அப்படிப்பட்ட ஒரு பக்தி உண்டு. அந்த பக்தியை அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டாள் அவ்வளோ அழகு. இன்றைக்கி அந்த அரையர் சாமி அவர் தான் கூப்பிட்டு போனார். நிம்மதியாக இருந்து சாமி தரிசனம் பண்ணோம். ஆனால் அடுத்த முறையும் நான் வருவேன். ஆண்டாள் கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் நடக்குதோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு காலையில் இருக்கிறது காலையிலேருந்து மாலை வரையும் இருப்பேன். இந்த நூலகத்துக்கு நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டம், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகிற அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நான் உதவுவேன் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி ஐயா. நான் கவியரசர் வந்திருப்பார். ஏன்னா அந்த பின்னாடி ராவண்ணாக்கினா அவர்களுடைய சிலை இருக்குது, அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பாட்டு இருக்குது. அதனால் அந்த பாட்டை வந்து பதிப்பிக்கும் போது ஒரு வேளை கவியரசர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து விட்டது. ஏன்னா கவியரசர் வந்திருந்தால் எப்படி பேசிட்டுப்பாரோ அப்படியே பேசினதுனால கவியரசரே வந்ததாக ஆழ்வார் சொல்கிறார், என் நெஞ்சில் நோக்கி காணீர் அப்படின்னு. அவர் வந்து பார்த்தாருன்னா அவரே பார்த்த மாதிரி, அது மாதிரி கவியரசர் வந்து பேசியிருந்தால், கவியரசர் இருந்து சொல்லியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மனம், கவியரசருடைய மனமே குழந்தை மனம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு நமக்கு முன்பாக அவருடைய புதல்வர் வந்து மிக அற்புதமான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி நம்முடைய இன்னைக்கு காலையிலிருந்தே பென்னிங்டன் நூலகம் வந்து ஒரு அதனுடைய சேவையை நம்ம ஊர் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் பெரியவர்கள் எல்லாரும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு பெரும் பாலமாக இருந்து உதவி செய்வேன் என்று சொன்ன கண்ணதாசன் ஐயா, காந்தி கண்ணதாசன் ஐயாவுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி ஒரு அப்பாவே வந்து வாழ்த்துற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அப்பா கண்டிப்பாக உங்கள் மூலமாக வந்து இங்கே வந்துட்டார், கவியரசர் வந்து விட்டார் என்று நாங்கள், ஏன்னா தோற்றம் அவர் வந்து உயரம் குறைவு அப்படின்னு சொன்னாலும் முகம் காட்டுகிறது அப்படியே. அப்படிப்பட்ட அப்பாவை பார்த்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து சிறப்பித்தது இந்த 150க்கு ஒரு பெருமை. மகா கவிஞன் பாரதி மாதிரி ஒரு கவிஞர், வாழ்ந்த கவிஞர் கவியரசருடைய புதல்வர் வந்தது எங்களுக்கு பெருமை. வாழும் கவிஞராக இருக்கக்கூடிய கலாப்பிரியா வந்தது பெருமை.
அவர்களுக்கெல்லாம் முறையாக நன்றி சொல்ல நன்றி உரையாற்றும்படி எங்களுடைய கமிட்டி உறுப்பினர் ஏஎல் ராம்நாராயண் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம். இந்த விழாவில் பேசி கொண்டிருக்கிற போது எங்களது லைப்ரரியில் 1,00,000 புத்தகத்திற்கு மேலாக நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பரம்பரையாக அதை மெயின்டைன் பண்ணுவதற்காக ஒரு சில ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை இப்போ சொல்கிறோம். ஒவ்வொரு ரேக்கிலையும் பச்சை கற்பூரம், மிளகு, வசம்பு, கருஞ்சீரகம், ஓமம், லவங்கப்பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நுணுக்கி ஒவ்வொரு பேக்கெட்டாக்கி சின்ன சின்ன தோள்கள் பேக்கெட்டாக ஆக்கி ஒவ்வொரு ரேக்கிலையும் மாதம் வைக்கிறோம். இதை வைக்கிறதுனால என்ன கரையான், பாச்சா, பல்லி போன்ற இயற்கை தொந்தரவு எந்த இதனாலும் பாதிப்பாகாமல் புத்தகங்கள் இன்னும் அப்படியே ஆண்டாண்டு காலமாக அப்படியே புதுமையாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதை வீட்டில் புத்தகங்களை மெயின்டைன் பண்ணுறவங்களும் தயவு பண்ணி இதை ஃபாலோ பண்ணலாம். இதை பிரிண்ட் பண்ணி கூட நாங்கள் தயாராக இருக்கோம். இதை வச்சு நீங்களும் புத்தகங்களை மெயிட் பண்ணலாங்கிற ஒரு தகவலை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள நமது விருந்தினர் காந்தி கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் இலக்கிய மாமணி கவிஞர் கலாபிரியா அவர்களுக்கும் எழுத்தாளர் வெண்ணினா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியுள்ள அனைத்து விருந்தினர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய அருமை நண்பர் திரு பெத்துராஜா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து அவர் வெளியூரில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சென்னையில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இயலவில்லை. அன்போடு அவருடைய துணைவியார் ரஜினி பெத்துராஜா அவர்கள் எழுதிய ஒரு நூல் ஒன்றை உங்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் குடும்பத்தினர் சார்பாக இந்த நூலை தங்களுக்கு வழங்கி மகிழ்கிறேன். विनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब सुवासिस माहे जाहे तब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे